எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. நமக்கு எலக்ஷன்லாம் முடிஞ்சுட்டு 3வது வாட்டியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையா பதவி ஏற்கிறாரு. அவர் கூட நெறைய அமைச்சர்கள் பதவி ஏத்தாங்க. இப்ப மத்த அமைச்சர்கள் எல்லாருக்கும் அந்தந்த இலாக்கா அப்படிங்கிறத ஒதுக்கி குடுத்துருக்காங்க. யார் யாருக்கு என்னென்ன துறை குடுத்துருக்காங்க அப்படிங்கிற இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். எல்லா எக்ஸாம்க்குமே நமக்கு பயங்கரமா யூஸ் ஆகக்கூடியது. ஸோ வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் மக்களே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எஜுகேஷன் அதாவது கல்வித்துறை அமைச்சராட்டு தர்மேந்திர பிரதான் அவர்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. தர்மேந்திர பிரதான் முன்னாடியும் அவர்தான் இருந்தாரு. இப்பவும் அவர்தான். அதே மாரி ஜல் சக்தி அமைச்சகம் ஜல் சக்தி அமைச்சகத்தினுடைய அமைச்சர் யார் அப்படின்னா, சி.ஆர். பாட்டீல். சி.ஆர். பாட்டீல் தான் ஜல் சக்தி துறை அமைச்சகம். அதுக்கடுத்து நமக்கு உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை ஹோம் அஃபேர்ஸ் கோஆபரேஷனுக்கு அமித்ஷா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதற்கு அடுத்தது டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறை பாத்தீங்க அப்படின்னா ராஜ்நாத் சிங். அமித்ஷா ராஜ்நாத் சிங் லாஸ்ட் டைம் இதே தான் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி நிதி அமைச்சர் மற்றும் இந்த கார்ப்பரேட் விவகாரங்கள் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் நிதின் கட்கரி. நிதின் கட்கரியும் இதே பதவியை தான் போன இதுலயும் அவர் வகிச்சாரு. அதுக்கடுத்து சிவில் விமான போக்குவரத்துறை சிவில் ஏவியேஷன் அப்படிங்கிறது ராம் மோகன் நாயுடு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே முக்கியமான துறைகள் நம்ம பார்க்கிறது எல்லாமே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கனரக தொழில்துறை மற்றும் எஃகு அதாவது ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்டீல் பாத்தீங்க அப்படின்னா ஹெச்.டி. குமாரசாமி கர்நாடகாவுடைய முன்னாள் முதலமைச்சரா இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர் இவர். அதற்கு அடுத்து போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள். இதுக்கான இது யார் அப்படின்னா சர்பானந்த சோனாவால் அப்படிங்கிறவர் தான் இவர் அஸ்ஸாமுடைய முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர். அதற்கடுத்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சகம் எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் மினிஸ்டராட்டு ஜித்தன் ராம் மஞ்சி அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஜித்தன் ராம் மஞ்சி அப்படிங்கிறவர். அதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறைக்கான அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி. இவர் முன்னாள் ஐஎஃப்எஸ் அதிகாரி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அதிகாரியா வேலை பார்த்தவர். அதற்கு அடுத்தது காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்துக்கான அமைச்சராட்டு பியூஷ் கோயல் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். முன்னாடி இவர் தான் பார்த்துட்டு இருந்தார் மக்களே. அதற்கு அடுத்தது கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை ரேஷன் கடலாம் இருக்குல்ல. அதுக்கெல்லாம் யார் அமைச்சர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரகலாத் ஜோஷி அவர்கள். அதுக்கடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஜெய்சங்கர் அவர்கள் தான் இருந்தாரு. இந்த வாட்டியும் ஜெய்சங்கர் அவர்கள் தான் மீண்டும் அவருக்கு அந்த அமைச்சர் பதவியே வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட் தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு துறை இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக மான்சுக் மண்டாவியா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இது மான்சுக் மண்டாவியா முன்னாடி ஹெல்த் மினிஸ்டரா இருந்தார். இப்ப பாத்தீங்க அப்படின்னா லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து ரயில்வே இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது ரயில்வே தகவல் மற்றும் ஒளிபரப்பு மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ். போன வாட்டியும் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் தான் இருந்தாரு. இந்த வாட்டியும் அஸ்வினி வைஷ்ணவ் தான். அதற்கு அடுத்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன் அதுக்கடுத்து கிராமப்புற வளர்ச்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் ரூரல் டெவலப்மெண்ட்கான மினிஸ்டர் யார் அப்படின்னா சிவராஜ் சிங் சௌஹான். இவர் மத்திய பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர். ஓகேவா. அதற்கு அடுத்தது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் உணவு பதப்படுத்தும் தொழில்துறை. உணவு பதப்படுத்தும் தொழில்துறையுடைய அமைச்சர் யார் அப்படின்னா சிராக் பாஸ்வான் அவர்கள். சிராக் பாஸ்வான் அவர்கள். அதுக்கடுத்து கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜியன் தகவல் தொடர்பு மற்றும் வடகிழக்கு பிராந்தியத்தின் வளர்ச்சி துறையினுடைய அமைச்சராட்டு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஜோதிர் ஆதித்ய சிந்தியா. அதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் துறை ஹெல்த் மினிஸ்டர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் ஜே.பி. நட்டா. ஜகத் பிரகாஷ் நட்டா அவர்கள். இந்த அமைச்சர்கள் இன்னும் இருக்கு. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டெலிகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் SHANJU கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டெலிகிராம் பேஜ்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா டெலிகிராம்ல இருக்கும். அதுல இந்த பிடிஎஃப் போடுறேன் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஜவுளித்துறை
டெக்ஸ்டைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிரிராஜ் சிங் அவர்கள் தான் வந்து மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதுக்கடுத்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அன்னபூர்ணா தேவி தான் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தது ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோருக்கான அமைச்சர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயந்த் சௌத்ரி அவர்கள். அதற்கு அடுத்தது பவர் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மின்சாரம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறையுடைய அமைச்சராட்டு மனோகர் லால் கட்டார். இவரு ஹரியானா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர். அதுக்கடுத்து பஞ்சாயத் ராஜ் ஃபிஷரிஸ் அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் டேரிங் பஞ்சாயத் ராஜ் மீன்வளம் கால்நடை வளர்ப்பு மற்றும் பால்பனைத்துறை அமைச்சகத்துக்கு. சோ ராஜீவ் ரஞ்சன் சிங் அவருடைய இன்னொரு பேர் வந்து லாலன் சிங். ஓகேவா, ராஜீவ் ரஞ்சன் சிங் அல்லது லாலன் சிங். அதற்கடுத்து சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்த சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் துறையினுடைய அமைச்சராட்டு வீரேந்திர குமார் அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்து ட்ரைபல் அஃபேர்ஸ் பழங்குடியினர் துறை அமைச்சராட்டு ஜுவல் ராம் அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஜுவல் ராம் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சராட்டு கஜேந்திர சிங் ஷேக்வாட். இவர் முன்னாடி போன டைம் பாத்தீங்க அப்படின்னா ஜல் சக்தி துறை அமைச்சகமா இருந்தாரு. சோ இப்ப வந்து இவருக்கு வந்து கல்ச்சர் மற்றும் டூரிசம் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மற்றும் மைனாரிட்டி அஃபேர்ஸ் பாராளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மை விவகாரங்கள் துறை அமைச்சராட்டு கிரண் ரிஜு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதற்கடுத்து நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் கோல் அண்ட் மைன்ஸ் துறை அமைச்சராட்டு கிஷான் ரெட்டி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அதற்கு அடுத்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல் முருகன் அவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் அதாவது தகவல் மற்றும் ஒளிபரப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ்னுடைய மத்திய இணை அமைச்சராட்ட பதவி கொடுத்திருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் MOS அப்படிங்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இணை அமைச்சரா கொடுத்திருக்காங்க. கேரளால இருந்து பிஜேபியில இருந்து ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஜெயிச்சாரு, நடிகர் சுரேஷ் கோபி அவர்களுக்கு இணை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. பெட்ரோலியம் மற்றும் நேச்சுரல் கேஸ் துறையிலையும் சுற்றுலாத்துறை 2 துறைகளுக்கு வந்து இணை அமைச்சரா வந்து சுரேஷ் கோபி அவர்கள் இருப்பாரு. சோ இந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற அந்த டெலிகிராம் சேனல்ல போய் எடுத்துக்கலாம். SHANJU கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஓகேவா, சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நீங்க டெலிகிராம்ல சர்ச் பண்ணீங்கன்னா இருக்கும் மக்களே. சோ அதே மாதிரி வந்து நீங்க வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்க வந்து குரூப் 2 குரூப் 1 SSC போன்ற எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் ஜனவரியில இருந்து மே 2024 வரைக்குள்ள மெட்டீரியல் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கும். 555 ரூபா. ஸோ சாஃப்ட் காப்பி இது PDF. ஸோ இது வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு 9445275642 அப்படிங்கிற நம்பருக்கு 555க்கு ஜிபேல அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் ஷேர் பண்ணிடுவோம் மக்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மக்களே. வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இதை வந்து PDF டெலிகிராம்ல இருந்து நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த மினிஸ்டர்ஸ் PDF. நன்றி வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.